என்னது ஹார்லிக்ஸ் விளம்பர படத்துல வர்ற கணவன் மாதிரி களைப்பா இருக்கீங்க? இப்பெல்லாம் ரொம்ப வேலை பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பிரீத்தி, மனசுல உற்சாகம் குறைஞ்சதுன்னா அது முகத்துல தெரியுது. என்னது சமீப காலமா இப்படியேதான் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க மனசை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் நான் 2 விதமான வைத்தியம் வச்சிருக்கேன். ஒரு வைத்தியம் இப்ப உங்களுக்கு தேவை இடமாற்றம். இடம் மாறினா மனசு மாறிடும். இன்னொரு வைத்தியம் உங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியம் தான். என்னது? மல்லிகைப்பூ வைத்தியம். ஓகே, கொஞ்ச நாளைக்கு நாம வெளியூர் போலாம். பிரீத்தி, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? டேப்லெட்ஸ், குழந்தைக்கு வேண்டிய ட்ரிப்பின் பிஸ்கட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நீங்க அபினவ மட்டும் கூட்டிக்கோங்க. இந்த வீட் சாவி. கம் ஆன் மை ஸ்வீட்ஹார்ட். நீ அப்பா பொண்ணா அம்மா பொண்ணா? டேல அப்பா பொண்ணு, நைட்ல அம்மா பொண்ணு. நீ எங்க அரசியல்வாதி ஆடிவேன்னு எனக்கு பயமா இருக்கு. கம் 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 கம். கெட் இட். Keep it with me. Could I speak to Mr. Rajesh, please? No, அவர் இன்னைக்கு வரல. எப்போ வருவாரு? தெரியாது, அவர் லாங் லீவ்ல போயிருக்கார். ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா? சார், ஒரு லேடி டெய்லி டெலிஃபோன் பண்றாங்க, அடிக்கடி பேசுறாங்க, அடிக்கிற மாதிரி பேசுறாங்க. நீங்க தான் வேணுமா? உங்ககிட்ட தான் பேசணுமா? கஸ்டமர்ஸ் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு சர்வ் பண்றதா எங்க கம்பெனியோட நோக்கம். எங்க திங்ஸை ஒரு முறை யூஸ் பண்ணி பார்த்த கஸ்டமர்ஸ் எங்களை விடுறதில்ல. நாங்களும் அவங்களை விட மாட்டோம். நீங்க சொல்லிட்டா உங்க வீட்லயே வந்து சர்வ் பண்றோம். மிஸ்ஸஸ் ராஜேஷ் வந்துட்டீங்களா? இவங்க தான் விளம்பர கம்பெனி ஏஜென்ட் மிஸ் மார்கரெட். மார்கரெட்? ஹலோ, ஐ நோ ஹிம். நான் இவரை எங்க பார்த்திருக்கேன், ஆனா எங்க எங்க பார்த்தேன்னு ஞாபகம் இல்ல. அப்படியா? நீங்க இவங்களை பார்த்திருக்கீங்களா? பார்த்ததில்ல. பார்த்ததா ஞாபகம் இல்ல. உங்க ஞாபக சக்தி பத்தி எனக்கு தெரியாதா? டூத் பிரஷ்ல ஷேவிங் கிரீமையும் ஷேவிங் பிரஷ்ல டூத் பேஸ்டையும் வச்சு யூஸ் பண்ற ஆளாச்சு நீங்க. இனிமே மார்கரெட் கொண்டு வர டாய்லெட் ஐட்டம்ஸ் தான் நான் வாங்க போறேன்.
ஏன்னா அவங்க ஆர்டிகல்ஸை விட அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக். தேங்க்யூ. நான் வரேன். இனிமே எப்போ வருவீங்க? அடிக்கடி வருவேன். நீ ஏன் என்ன தோத்துற? Come on, tell me. நான் துரத்தல. நீங்க ஓடுறதுனால நான் துரத்துற மாதிரி தெரியுது. Look, Capri. நான் உன்னை தொட்டது வாஸ்தவம் தான். உனக்குள்ள நான் ஒரு ஐஸ்கிரீமா கரைஞ்சு போனது வாஸ்தவம் தான். ஆனா இது ஒப்பந்த உரம் இல்ல, நிர்பந்த உரம் இல்ல. 2 பேரும் உடன்பட்டு செஞ்ச காரியம். That's all. நீ என்ன மறந்துரு. முடியாது. முயற்சி பண்ணா முடியும். நேத்து காலையில 10 மணி வரைக்கும் கூட முயற்சி பண்ண. அதுக்கு பிறகுதான் முடியாதுன்னு முடிவு பண்ண. இந்த உலகத்துல உனக்கு தெரிஞ்ச ஒரே ஆம்பளை நான் தானா? உன்னால என்ன மறக்க முடியாதா? உங்களை நான் மறந்தாலும் மறந்துடலாம். ஆனா என் வயித்துல வளர்ற குழந்தை தான் தகப்பனை மறக்க முடியாது இல்லையா? நீ என்ன சொல்ற? ஆமா ராஜேஷ், நான் முதல் முறையா தாயாக போறேன். நீங்க 2வது முறையா தகப்பனாக போறீங்க. நோ, என்ன நீ பிளாக்மெயில் பண்ற? அதுக்கு அவசியம் இல்ல. உங்க சந்தேகத்துக்கு சாட்சி வேணும்னா டாக்டர்ஸ் ரிப்போர்ட் என் வீட்ல இருக்கு. அப்போ கலைச்சிடு. என்னால முடியாது. எனக்கு வயசு 30க்கு மேல ஆயிடுச்சு. நான் தாயாகிற கடைசி சந்தர்ப்பம் எதுவா கூட இருக்கலாம். இனிமே கழுவ கலைச்சா நானே கலைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. சரி, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? என்னை விட்டுட்டு போய். ராஜேஷ், ஐ அம் நாட் ஃபார் மணி. பணம் என்கிட்ட இருக்கு, வீடு இருக்கு, வசதி இருக்கு. எனக்கு தேவையானதெல்லாம் உங்க அன்பு, அரவணைப்பு, ஆறுதல் தான். எனக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு கணவனை கேட்கல. என் குழந்தை கூப்பிடுறதுக்கு ஒரு அப்பா வேணும். முடியாது, முடியாது, முடியாது. உன் வயித்துல வளர்றது என் குழந்தையும் இல்ல, அதுக்கு நான் அப்பனும் இல்ல. ராஜேஷ், என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் தகப்பன்னு உங்க வாயாலே எப்படி சொல்ல வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும்.